ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சரவணபவ சமையல். வாங்க இன்னைக்கு குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட சொல்லலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மைதா, உப்பு, அப்புறம் தண்ணி விட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டு மாவை கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சு வச்சுருக்கேன். 1 or 2 hours முன்னாடியே மாவை இந்த மாதிரி டஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் தேவையான அளவு உப்பு, ரெட் சில்லி பவுடர், பிளாக் பெப்பர், அப்புறம் எக் 2 விட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே பொடியாக கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, தக்காளி இது எல்லாமே ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எம்மியான ஒரு எக் பரோட்டா ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக நீங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். பாருங்கள், மாவு நல்லாவே ஊறிருக்கு. இந்த சப்பாத்தி மாவை இப்போ நம்ம பரோட்டாவாக ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பரட்டி இந்த மாதிரி பரோட்டாவாக நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஹோம்மேட் பரோட்டா ரெசிபி ஆல்ரெடி என்னோட சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நியூவாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஒன் டைம் போய் விசிட் பண்ணிவிட்டு பார்த்து பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தவா ஹீட் ஆனதும் ஆயில் விட்டு நம்ம எக்கை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பரோட்டாவை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிம்பிளான குயிக்கான ரெசிபி, குட்டீஸ் முதல் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் இந்த ரெசிபி. மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன் டைம் பாருங்கள், திருப்பாமல் அப்படியே வேறொரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டு இன்னும் கொஞ்சம் எக் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த பரோட்டாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம், எக்கோடு இருக்கிற பரோட்டாவை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிம்பிளான எம்மியான டெலிஷியஸ் ரெசிபின்னு சொல்லலாம். பரோட்டா, முகலாய் பரோட்டான்னு கூட சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு எம்மியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி கூட இது. நீங்கள் டின்னருக்கும் பண்ணலாம். இந்த ரெசிபி குட்டீஸ்க்கு லஞ்ச் பாக்ஸ்க்கும் பேக் பண்ணி தரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே நல்லா இருக்கும். குயிக் அண்ட் டேஸ்டி எக் பரோட்டா ரெசிபி டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 4 பீசஸாக கட் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் மட்டன் சேர்வா இல்லை டொமேட்டோ கெச்சப் இது கூட வேணாலும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஹெல்த்தி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட ஃப்ரெண்ட்ஸ். குட்டீஸ்க்கு நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்லேயும் இந்த ரெசிபி பேக் பண்ணி தரலாம். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியில் ப்ளாக்லேயே சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி குக்கிங், ஹெல்த்தி லைஃப். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.